நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே ரிவ்யூ அண்ட் நான் தான் உங்க சேன் பாய். Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉仁志渦巻ナルト内葉マドラー Nothing ever goes as planned in this accursed world. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 12 அக்காட்சுகி மெம்பர்ஸ் இன் நருட்டோ ஷிப்டவுன். 12th பிளேஸ் வந்து ஹிடன் வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு இம்மோர்ட்டல், அதுவும் அக்காட்சுக்கியில் ஒரு இம்மோர்ட்டல். அதுவும் இல்லாமல் இவருடைய மெயின் பவர்ஸ் சொல்லப்போனால் ஒருத்தருடைய பிளட்டை வந்து அவர் டேஸ்ட் பண்ணுறதால அவரோட இந்த பிளட்டுக்கான ஓனரோட உடம்பும் நம்ம ஹிடனோட உடம்பும் இணைந்திருக்கும். அதனாலே நம்ம ஹிடனுக்கு என்ன அடிப்பட்டாலும் அந்த பிளட்டோட ஓனருக்கும் அடிப்படும். அப்படி தடுக்கணும்னா அந்த சர்க்கிள் மாதிரி அவர் ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணுவார். அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஜெஷின்ற ஒரு கடவுளை வந்து வணங்குவார். அதனால தான் ஜெஷின் கடவுளால் தான் அவருக்கு இந்த இமோர்ட்டல் பவர் கிடைச்சு. இல்லை அவருக்கு நேச்சுரலாகவே இமோர்ட்டல் பவர் இருக்கான்றது வந்து அவங்க வந்து சீரியஸில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ரிச்சுவலை பண்ணி அந்த ரிச்சுவலுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த பவர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்படி அந்த ஹிடானை வந்து அந்த ரிச்சுவலுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டோன்னா ஹிடானுக்கு எந்த அடி போட்டாலும் அந்த பிளட்டோட ஓனருக்கு எந்த அடி படாமல் பார்த்துக்கலாம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மாட்டேன் வந்து ஆசுமா சருட்டோபி வந்து 3rd ஹோகாகேயோட பையன். அவரும் இறந்துருப்பார். ஆசுமா சருட்டோபி இறந்துருப்பார். மறுநாள் வந்து ஆசுமா சருட்டோபி இறந்ததுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம ஹிடோனை போய் மீண்டும் போட்டு தள்ளியிருப்பார். அதாவது சாவடிச்சிருக்க மாட்டார். அவரோட இம்மோர்ட்டல்ன்றதால சாவடிக்கவும் முடியாது. அவரை வந்து பீஸாக ஆக்கி ஒரு குழிக்குள்ளே பறிச்சு வச்சுருப்பார். இப்போ கூட நம்ம ஹிடன் வந்து உயிரிழக்கலாம். இப்போ வந்து 11th பிளேஸ் தெய்தரா தான் இருக்கிறதுலே அக்காட்சுக்கி மெம்பர்ஸில் ரொம்ப சின்ன பையன்றதுக்காக விளையாடக்கூடாது, அவன் வெடிக்க விட்டுருவான். அக்காட்சுக்கியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறமா இட்டாச்சி உச்சி ஆகிட்டு தோற்றதுக்கப்புறம் தான் வந்து சேருவான். ஒன் டெயில்டு பீஸ்ட்டை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து ஒன் டெயில்டு பீஸ்ட்டோட ஜிஞ்சிருக்கி காரா. அந்த டைமில் காரா தான் காசிக்காகவே இருப்பான். அந்த காசிக்காகவே அசால்ட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தெய்தரா வெர்சஸ் சாஸ்கேன்னு ஒரு சண்டை வரும். அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்தரா அவனையே மனித வெண்டிக்குண்டாக மாற்றி சாஸ்கே வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம சாஸ்கே உஷாரானவன் ஒரு பாம்பை வந்து சமன் பண்ணி அந்த பாம்போட வாய்க்குள்ளே போய் தப்பிச்சிருப்பான். கடைசியில் இறந்தது யார்? 2 பேர், அந்த பாம்பு அப்புறம் தெய்தரா. அதுக்கடுத்து வந்து மனித வெடிகுண்டுக தெய்தரா. 10th பிளேஸில் இருக்கிறது காக்குசுன்ற வந்து ஒரு இம்மோர்ட்டல் இல்லை. இவங்களுக்குலாம் எவனா காக்குசுன்னு பேர் வச்சான். கம்மிங் பேக் டு தி டாபிக். இம்மோர்ட்டல்ன்ற வந்து சாக மாட்டாங்க, பட் இவன் வந்து செத்து போவான். இவங்ககிட்ட மொத்தம் 5 இது இருக்கும். அந்த 5 தெய்வத்தையுமே போட்டா இவன் வந்து இறந்துடுவான். இவன் வந்து கக்காஷி அட்டாக்கிக்கும் டஃப் கொடுத்துருக்கான். இவன்கிட்ட மொத்தம் 5 இது இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு இதயம் வந்து இவன்கிட்ட இருக்கும். இந்த நாள் வந்து அவனோட மேஸ்க்குள்ளே வச்சுக்கோம். மேஸ்க்கு நான் மாட்டில்னு சுற்றுறதில்ல, அதுக்கு வந்து தனியாக உருவம் வரும். அதுவும் தனித்தனி சக்கரா நேச்சரையும் யூஸ் பண்ணும். அதில் கடைசியில் வந்து இவன் இறந்தது யார் கையெல்லாம்? நருட்டோ உசுமாக்கியோட ரஷன் சுரிக்கனில் அவன் வந்து மாட்டி மகையாக இருப்பான். சாசோரி த ரெட் சன் 9th பிளேஸ். இவன் வந்து ஒரு பர்பட் மாஸ்டர். அதுவும் இல்லாமல் இவன் அளவுக்கு வேறு யாருமே நருட்டோ சீரீஸில் பர்பட் வந்து யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் பார்த்துருக்குவீங்க மாட்டிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில எபிசோட்ஸ்லேயே சாசோரி வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அதுவும் அவன் சியோ பாட்டின்ற ஒரு பாட்டியும் சாக்குரான்ற குப்பையும் சேர்ந்து தான் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. தென் இவனுடைய குறிக்கோள் வந்து சொல்ல போனால் ஹியூமன் பப்பட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. இவனோட உடம்பையும் ஒரு ஹியூமன் பப்பட்ஸை மாற்றி அடுத்தவங்களையும் ஹியூமன் பப்பட்டாக மாற்றுறது தான் இவனுடைய ஆர்ட்டுன்னு சொல்லின்னு சுற்றுவான். இவனுக்கு வெளிப்புறம் வந்து ஒரு பர்பட்டால் தான் உருவாயிருப்பான். இவனே ஒரு பர்பட்டாக தான் மாறி இருப்பான். பட் அந்த வெளிப்புறத்தை உடச்சு உள்ளப்போ தான் பாரு சின்ன பையனாக இருப்பான், அழகாகவும் இருப்பான். 8th பிளேஸில் இருக்கிறது வந்து லார்டு உரோச்சிமாருன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, கிளாசிக்கில் அதிகமாக அப்படி தான் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து லீஃப் வில்லேஜை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணும்போது ஹிருசன் சருட்டோபியை போட்டு தள்ளது இவர் தான். அதுவும் இல்லாமல் இவர் 3 சனின்ஸில் ஒருத்தர். அதாவது நம்ம சுனாடே, ஜிராயா, உரோச்சிமாரி இவங்க எல்லாருமே 3 சனின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இவர் வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை ஈஸியாக பண்ணுவார். 4th கிரேட் நிஞ்சா வரல, ரீஅனிமேஷனில் 4 ரெக்காகேஷன் வர வச்சு த்ரில்லான சம்பவம் செஞ்சுருப்பார். இவரோட மெயின் பவர்ஸ்ன்னு சொன்னால் இவரை கொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் இம்மோர்ட்டலாக இல்லை, இவரை கொண்டாலும் இவர் கொண்ட ஒரு பாடி இருக்கும்ல, அந்த பாடியோட வாயிலேருந்தே வெளியே வருவார். அந்த சீன்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது பார்த்தா அவரை தான் கொமட்டிடும். 7th பிளேஸில் இருக்கிறது வந்து கிசாமே வந்து ஒரு அக்காட்சுக்கி மெம்பர்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான ஆள். அதுவும் இல்லாமல் இவன் வந்து மைட் கை கூடயே போட்டி போட்டு மைட் கைக்கே பயங்கரமாக டஃப் கொடுத்து மைட் கை 6th கேட் வரைக்கும் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவன் வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் இவன்கிட்ட ஒரு ஸ்வாடு இருக்கும். அது வந்து 7 ஸ்வாட்ஸில் ஒன்று சம்ஹாடா ஸ்வாடுன்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து ஆப்போனண்ட்டோட சக்கராவே உறிஞ்சி இவனுக்கும் தரும். அதே போல் அதுவும் வச்சுக்கும்.
இவனும் ஒரு சக்ரா பீஸ்ட் தான். இவனோட சக்ரா வந்து டெய்ல்டு பேஸ்ட் சக்ரா அளவுக்கு இணையாக இருக்குன்னு நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலே இவன் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, ஆனால் பவர்ஃபுல் தான். 6th பிளேஸில் வந்து பிளாக் ஜெட்ஸு. பிளாக் ஜெட்ஸுவை எதுக்கு போகிறோன்னா இது பவரை வச்சு சொல்ல, இது பேசி பேசி அடுத்தவங்களோட மண்டே கழுவுறதா அதுதான் சொல்கிறேன். இதை வந்து உருவாக்குறது வந்து காவியா உச்சுட்சுக்கி. காவியா உச்சுட்சுக்கிக்கு அப்புறம் இது வந்து பேசி பேசி மண்டே கழுவுந்து ஒருத்தர் வந்து அசுரா உச்சுட்சுக்கி. அதுக்கப்புறமா மாதராவோட மண்டே கழுவுச்சு. அதுக்கு மாதரா வந்து ஒபிட்டோவோட மண்டே கழுவுனா. அதுக்கப்புறமா ஒபிட்டோ வந்து போய் 4th கிரேட் நிஞ்சா வரைய உருவாக்கியிருப்பான். உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையாக வந்துச்சுன்னு சொல்லி நருட்டோ உசுமாக்கி பிளாக் ஜெட்ஸுவை பிச்சே போட்டிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது வந்து கோனான் வந்து அக்காட்சுக்கி ஆரம்பத்துலேருந்தே இருப்பாங்க. ஆனால் அக்காட்சுக்கி ஆரம்பிச்சது மொத்தம் 3 பேர், நாகோட்டோ, கோனான், யாகிதோ. இவங்க 3 பேர் சேர்ந்து அக்காட்சுக்கி ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட சென்சேவாக இருந்தது ஜிராயா. கோனானோட ஸ்பெஷல் பவர்னு சொன்னால் ஒரிகாமி யூஸ் பண்ணுறது. ஒரிகாமி யூஸ் பண்ணி இவங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க. இவங்க உடம்பு ஃபுல்லாக பேப்பரால் ஆனது. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஸ்பெஷல் பவர்னு சொன்னால் பேப்பர் தான். அந்த பேப்பரை வச்சு சும்மா படு பங்கமாக சண்டை போடுவாங்க. அதை ஒபிட்டோ vs கோனான் ஃபைட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த சண்டையில் வந்து கோனான கடல்லே அந்த பேப்பரை வச்சு பிரிச்சுருப்பாங்க. அந்த கடலுக்கு ஃபுல்லாக 6000 பேப்பர் பாம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒபிட்டோட டெக்னிக்கை கொஞ்ச நேரத்துலேயே கோனான் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசி இடத்துல கோனான் வந்து ஒபிட்டோவை வந்து குத்திடுவார். அதோட கோனானோட பேக் ஸ்டோரி முடிந்து விட்டது. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வந்து ஒபிட்டோ உச்சிகா, மாஸ்க்மேன், டோபி, மாதரா என்ற பல பெயர்கள் அழைக்கப்படும் ஒபிட்டோ உச்சிகா. இவர் வந்து கக்காஷி அட்டாக்கேவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அந்த ரின்னை வந்து தெரியாமல் கக்காஷி கொன்னதால் இவர் வந்து 4th கிரேட் நிஞ்சாவாரன்ற ஒரு நிஞ்சாவாரே உருவாக்குனது தான் நம்ம ஒபிட்டோ உச்சிகா. அந்த இவரோட ஸ்பெஷல் பவர்ஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் கமுயி டிமென்ஷன் வந்து ஒபிட்டோக்கும் கக்காஷிக்காகவே உருவாக்கப்பட்டது. இதில் மங்கிங்கி ஷரிங்கன் 2 பேர்கிட்டமே தான் 2 பேருமே யூஸ் பண்ணுவோம். ஒபிட்டோவில் ஷார்ட் ரேஞ்ச் கக்காஷி கமுயி யூஸ் பண்ண முடியும். அந்த லாங் ரேஞ்சும் யூஸ் பண்ண முடிஞ்சால் அவரையும் அவர் அதிகமாக டெலபோர்ட் பண்ணிக்குவார் அந்த கமோயி டிமென்ஷனில். அந்த இவரோட உச்சிகா கிளான்ன்றதாலே ஒரு ஷரிங்கான் இருக்கும். அந்த ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவும் தெரியும். அந்த இவரோட பாதி உடம்பு வந்து நசுங்கி போயிருக்கலாம் பாறையில் பட்டு. அதை வந்து நம்ம மாதரை பார்த்து அதை வந்து உட் ஸ்டைல், அதாவது ஹஷிராமா செல்ஸை வச்சு வளர வச்சுருப்பார். அதனாலே நம்ம ஒபிட்டோ உச்சிகாவில் ஹஷிராமாவோட செல்ஸை வச்சு அதிகமான நிறைய சக்கராவையும் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் உட் ஸ்டைலையும் படுபங்கமாக யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் வந்து இட்டாச்சி உச்சிகா. இவர் வந்து தன்னோட சொந்த கிளானே கொண்டவர் தான் இட்டாச்சி. அதுக்குன்ட்டு முத்தவரெலாம் குத்தக்கூடாது. இவரோட தம்பிக்காக மட்டும் தன்னோட சொந்த கிளானே கொண்டு இருப்பார். அதுபோல் இவர் வந்து மாங்கிங்கி ஷரிங்கான் அவேக் பண்ணல ஒருத்தர். அது இல்லாமல் இவர்கிட்ட மாங்கிங்கி ஷரிங்கான் இருக்கிறதாலே இவரோட ஆப்போனண்ட்டோட எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடுவார். அந்த இவர் வந்து கிங் ஆஃப் கென்ஜூட்ஸுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த இவர்கிட்ட மாங்கிங் ஷரிங்கான் இருந்தால் 2 ஷரிங்கான்லையுமே 2 எபிலிட்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஷரிங்கானில் சுக்கியோமி இருக்கும். சுக்கியோமின்றது வந்து நம்ம இடத்துல, அதாவது அனிமே வேல்டில் 1 செகண்ட்றது அந்த சுக்கியோமி வேல்டில் மொத்தம் 3 நாள் சமம். அந்த 3 நாளில் இட்டாச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள குத்தி கொள்ளலாம். அதே இன்னொரு கண்ணில் இன்னொரு கண்ணில் வந்து அம்மா தெரசுன்னு இருக்கும். அதாவது பிளாக் ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஒரு பாடி மேல் படுச்சுன்னா அந்த பாடி ஃபுல்லாக கருக்கி கொல்லாங்காட்டி அந்த பிளாக் ஃப்ளேம் வந்து அழியாது. அந்த இவர்கிட்ட வந்து சூசோனோ இருக்கும். சூசோனோ வந்து இம்பர்ஃபெக்ட் சூசோனோ தான். பட் அந்த சூசோனுக்கிட்டே 2 எபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு எபிலிட்டி வந்து டோட்சுக்கா பிளேட். அது வந்து சீலிங் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதை வச்சு தான் உரோச்சு மாதிரியும் சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த யாட்டா மிரர்னு சொல்லுவாங்க. அந்த யாட்டா மிரர் வந்து படுபங்கமான டிஃபென்ஸு. சூசோனோன்றது வந்து டிஃபென்ஸ் இருந்தாலும் அந்த யாட்டா மிரர் சேர்ந்தால் படுபங்கமான டிஃபென்ஸ். அந்த நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து சாஸ்கே உச்சிகா. சாஸ்கே உச்சிகா வந்து இட்டாச்சி உச்சிகாவோட தம்பி தான். சாஸ்கேவும் இன்டர்னல் மாங்கிங்கி ஷரிங்கன் 2த்தையுமே அவேக் பண்ணியிருப்பான். அண்ட் தென் இவனால் வந்து பர்ஃபெக்ட் சுசோனோவும் எடுக்க முடியும். இவனோட சுசோனோ ப்ளஸ் சிடோரியும் இவனால் யூஸ் பண்ண முடியும். அந்த இவனோட மாங்கிங்கி ஷரிங்கன் எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மத்தரசு வந்து ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும். அதை வந்து இன்னொரு கண் வந்து அது கரெக்டாக அதை யூஸ் பண்ணும். அந்த இவனோட சூசோனோட பவர் வந்து இந்திரா சேரோ. இந்த இந்திரா சேரோவை வச்சு இவன் படுபங்கமாக சண்டை போடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவனோட ஜூட்ஸுன்னு பார்த்திங்கன்னா சிடோரி, ஃபயர் ஸ்டைல், ஃபயர் பால் ஜூட்ஸு. இவனோட ஷரிங்கான் இருக்கிறதாலே இவனால் வந்து அதிகமான ஜூட்ஸு காப்பியும் பண்ண முடியும். அண்ட் தென் இவனோட ஆப்போனண்ட்டோட எபிலிட்டிஸையும் வந்து ரீடும் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு.
ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட் பிளேஸ் வந்ததுக்கு பெயின் ஆர் நாகோட்டோ 2 பேருமே ஒரே ஆள் தான். பட் 2 பேருக்கிட்டுமே பவர்ஸும் எல்லாம் ஒன்று தான். இப்போ வந்து நம்ம நாகோட்டோ கிட்ட இருக்கிற பவர்ஸை பற்றி பார்ப்போம். நாகோட்டோ கிட்ட பவர் வந்து ரினேகான் வச்சான் 6 பேத் ஆஃப் பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுறான். ரினேகானால் தான் 6 பேத் ஆஃப் பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுறான்ல. அந்த 6 பேத்துக்கிட்டேயுமே ரினேகான் இருக்கும். தனித்தனியாக ரினேகான் இருக்கும். அந்த ரினேகானை வச்சு எல்லா 6 பெயினுமே கனெக்ட்லேயே இருக்கும். இப்போ வந்து சொல்ல போனால் ஆல்மைட்டி புஷ் வந்து ஒரு பெயின் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பெயின் வந்து சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பெயின் வந்து சோல் எடுக்கிற ஜூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பெயின் வந்து சக்ராஸ் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற பெயின். இதில் வந்து மெயின் பெயின் சொன்னால் அந்த பெயின் வந்து ஆல்மைட்டி புஷ் யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம யாகித்தோவோட பாடி. யாகித்தோ இறந்ததுக்கான காரணம் டான்சோ த கேகே. அண்ட் தென் இதில் பவர்ஃபுல்னு பார்த்தா அக்காட்சுக்கு மெம்பர்ஸ்லேயே பெயின் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். தட்ஸ் ஆல் கைஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. இதே நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோன்றதால தட்ஸ் ஆல் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஃபஸ்ட் பிளேஸே முடிச்சாச்சு. நான் எது தப்பாக சொல்லியிருந்தாலோ சொல்ல மறந்துருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதோட உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் செம்பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.